என உள்ளமை இழந்தருடம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண உலகத்தையனா சரணம் என உள்ளமை இழந்தருடம் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் குச்சிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண குச்சிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உலக சயன சரணம் எனதுலமின் தருள் தருணம் ஓம் நமோ நாராயண உலகத்தையனா சரணம் என உள்ளமை இழந்தருடம் ஓம் நமோ நாராயணா உலகளந்த மரவேர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா நல்ல போதா ஓம் நமோ நாராயண உலகளந்த மரவேர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா நல்ல போதா ஓம் நமோ நாராயண உரக சயன சரணம் எனதுலமின் தருள் தருணம் ஓம் நமோ நாராயண உலகத்தையனா சரணம் என உள்ளமை இழந்தருடம் ஓம் நமோ நாராயணா ஜெகநாத திருமகள் மறுவீடும் நீத தவமுனிவர்கள் தொழும் போதா தாரக மந்திர கீத சங்கு சக்கராயுத ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா ஜெகநாத திருமகள் மறுவீடும் நீத தவமுனிவர்கள் தொழும் போதா தாரக மந்திர கீத சங்கு சக்கராயுத ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா மச்ச ஊர்மவதார வாமனனே பக்தே ரட்சத பேர் கொண்ட நாயகனே மச்சகுரு அவதாரே வாமனனே மச்ச இரத்தகன் பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா பச்சமி இந்த உந்தன் பச்சமி குந்த உந்தல் பச்சமி இந்த உந்தன் பதமே தொழுவிதமே எனக்கிதமே தரும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நாராயணா நாராயணா நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கள் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்பவர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலு மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான்
என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். வளங்களும் நலங்களும் வழங்கிடவா, நலங்களும் வழங்கிடவா, வளங்களும் நலங்களும் வழங்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டுகள் பல போட்டு பணிந்தோம், சின்ன கொழுக்கட்டை உனக்காக படைத்தோம். தினம் போட்டு பணிந்தோம், கொழுக்கட்டை தினம் தோறும் படைத்தோம். கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா, கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். தும்பை மலர் கொண்டு சேர்த்தோம், நல்ல தூய விரதத்தை காத்தோம். மலர் கொண்டு சேர்ப்போம், நல்ல தூய விரதத்தை காத்தோம். அருகம்புல் மலர் கண்டு உருகிடவா, அருகம்புல் மலர் கண்டு உருகிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். நன்றி 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 நன்றி. வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுரு யாகம், சதுரு யாகம், புத்திர காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதி யோசை போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். சிறுகுடல் பட்டியை சேர்ந்த ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள், அதான் கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம் நான் சொல்றது, கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ரூபாய் 51 வழங்கியிருக்கிறார்கள். சிறுகுடல் பட்டியே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர், கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஊர். அடுத்து கல்யாண சுந்தரம் யாரு? பாட்டுக்கு ஒரு கோட்டை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்ல ஊரு, நல்ல பேரு. பிறந்த ஊருக்கு புகழை தேடு, பிறந்த நாட்டுக்கு பெருமை தேடு என்பார்கள். அந்த வகையில் இந்த ஊரோட பேரும் சேர்ந்து இதுதான் பேரு, இந்த பேரு தான் இருக்க வேண்டும். நலம் வாழ்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பும் ஒன்று. கோயிலும் மண்டபத்துக்கு செல்லணும்னாலும் ஒரு எப்படி உணவகம்னா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிற சின்ன குழந்தை கூட வரிசையை பயன்படுத்துது. இங்கே சாப்பிட போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பேருந்தில் ஏற போகும்போது கூட அவர்கள் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். சரியாக வரிசையில் நின்று ஏறுகிறார்கள். இங்கே புள்ளையை தூக்கி போட்டு சீட்டு பிடிக்கிறதுல குறியா இருக்கேன் மனுஷன். எவ்வளோ யோக்கியத்தனம்! ஏன் இந்த அளவுக்கு இந்த மாற்றம் எதனால் ஆனது? ஏன் இதெல்லாம் சீர்கட்டு போனது கேட்டால் நம்ம ஆளு சொல்கிற மக்கள் திருந்த மாட்டார். திருந்துவாங்க சட்டம் கடுமையாக்கப்படுவதை. சட்டம் கடுமையாக்கப்பட்டு விட்டால், ஒழுக்கத்தை சரியாக நன்னடத்தையை கற்பித்துக் கொடுத்தால் மாறும் இந்த சமூகம். காரணம், மாற விடாமலே பார்த்து கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. காரணம் ஹிட்லர் சொன்னதுதான். ஹிட்லர் என்ன சொல்றாரு? மக்களை படாத பாடு படுத்தி வைக்கிறியா பாவம் ஏழை எளிய மக்கள்னு கேட்குறாரு உதவியாளர். அதுக்கு சொல்கிறாரு, அவங்க அப்படி பதறிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்? அவங்க பதட்டமாக இருந்தால் தான் நம்ம சொகுசாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க பதட்டத்திலிருந்து தெளிவடைந்தார்கள் என்றால் நம்ம பதவிக்கு ஆபத்துன்னு பதவியை தக்க வைத்துக் கொள்ள நடந்து கொண்டதாம் அந்த நிகழ்ச்சி அன்று
இங்க நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். பழவாங்குடி சுப்பு ஆடியோ, அதாவது அவர்கள் சார்பாக ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் என்ற ஒன்றுதான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. மனிதனுக்கு ஆன்மீகம் தான் நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரணி என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். டேய், அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு. தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேய், தப்புக்கு மேல தப்பு பண்ணாத, சாமி ஒன்னைய அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஔவையார் வாக்கு நமக்கு நிறைய இருக்கு. ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 16,000 பூத்தகுழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று என்று பாடுகிறார் அவ்வை மூதாட்டி. ஒரு சங்கிலி அருந்து விழுந்தது பாண்டிய மன்னனுடைய சபையிலே. இந்த தமிழுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பாண்டிய மன்னனுடைய சபையிலே பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது 5 சங்கிலியிலே. ஒரு சங்கிலி அருந்து விழ பாடின பாட்டு அந்த பாட்டு. ஆர்த்த சபை 101, 100ல் ஒருத்தர் தான் சாலங்களை புரிந்து வார்த்தைகளை மதித்து கைதட்டக்கூடிய பிரசங்க ரசிக்கக்கூடியவர் இருப்பார் என்று ஔவையார் பாடுகிறார். ஆர்த்த சபை 101 1001 புலவர், 1000 பேர்ல ஒருத்தர் தான் புலவராக இருக்க முடியுது என்பது உண்மையானால், வார்த்தை 16,000 16,000 பேர்ல ஒருத்தர் தான் வார்த்தை சாலங்களை பேசக்கூடியவர் இருப்பார் என்பது உண்மையானால், பூத்தகுழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின்னு அப்படின்னா என்ன? தாதான்னா என்ன? தாதான்னா வள்ளல், இத்தனை சேர்த்தா தாத்தா. கோடியில ஒருத்தர் வள்ளல் இருப்பது உண்மையானால் அருந்து விழுந்தது, அது இந்த நாடு கண்டது. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப சத்தியமேவும், இந்த உலகத்தில் சத்தியம்தான் நித்தியம், மற்றதெல்லாம் அநித்தியம். அடுத்து ஒரு கவி பாடுகிறார், உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி கைக்கூலி தான் வாங்குவான் காலருவான் தன்கிளையும் தானோடு மாண்டு போவான் என்று பாடுகிறார். ஒரு வழக்கு, நீதிபதிகள் சேர்ந்து இரு தரப்பையும் ஒழுங்கா விசாரிச்சு சரியான தமமா நீதி சொல்லணும். அது அல்லாது யார் பக்கமாவது ஒருத்தட்ட காசை வாங்கிட்டு தப்பா தீர்ப்பு சொன்னா அவன் வம்சம் 7 தலைமுறைக்கு அற்றுப்போவது உண்மையான அருந்து விழுன்னு பாடுனா தமிழுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். இன்னமும் தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்த பின் சென்றால் கார்கூலி, எச்சம் இருமேல் எச்சம் என்று பாடுகிறார். 5 அருந்து விழ பாடிய நாடு இந்த தமிழகம். எவ்வளவு நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றி கொண்டிருந்தோமோ அத்தனையிலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகம். ஏன் இந்த நிலை, எதனாலே என்பதுதான் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது. கேள்விக்கு பதில் இல்லாமல் இல்லை, சொல்லவும் செய்யவும் தயங்குகிற கூட்டமாக மாறிவிட்டோம். ஆகையினாலே இந்த உலகத்திலே, அதிலும் தமிழ்நாட்டில் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், அப்படிப்பட்ட அத்தனை கோயில்கள். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். அதுக்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். இறைவனுடைய பெயராலே, இறைவன் பெயராலே திருவிழா கொண்டாடுறோம். தைப்பூசம் குன்றக்குடி திருவிழா, பங்குனி உத்திரம் குன்றக்குடி திருவிழா. அப்படி குன்றக்குடி அடிவாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குன்றக்குடி மயூரகிரி என்ற குன்றக்குடி முருகனுடைய திருவருளாலே, சண்முகனானுடைய திருவருளாலே எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டி எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்து பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னகமா